வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய 8 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேக் சைடில் தெரியுது கொல்லிமலை அடிவாரம் பக்கமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் இது பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க. அது மாதிரி அந்த தோட்டத்தில் உள்ள பண்ணை வீடு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பக்கத்துலேயே தண்ணீர் தொட்டி இருக்குது. பாருங்கள், இது ஃபுல்லாக பாருங்கள் மெட்டல் கொட்டி வச்சுருக்காங்க. அடுத்தது இப்போது கூடிய விரைவில் தார் சாலை அமைச்சிருவாங்க. மெட்டல் போட்டு தார் சாலை அமைச்சிருவாங்க. கிட்டத்தட்ட ரோடு பாயிண்ட்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 அடி லென்த் வரலாங்க. 600 to 700 அடி லென்த் வரலாம். அதில் வந்து தென்னை மரங்கள் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 15 காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குங்க. அது மாதிரி அக்கம் பக்கம் எல்லாமே சூப்பராக இருக்குது விவசாயம். இது நேர் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே நெல் வயல் பாருங்கள். இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படி இருந்தும் ஃபுல்லாக நெல் வயல். கிட்டத்தட்ட ரோடு பாயிண்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் 2 பேர் சேர்ந்து கூட வாங்கி இதை நம்ம ஷேர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். டோட்டல் 8 ஏக்கரு. இது வந்து பார்த்திங்கனாக்கா சோளப்பயிருங்க. இது சோளப்பயிர் வச்சு வளர்ந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி இப்போ வந்து தண்ணீர் பாய்ச்சிட்ருக்காங்க. காலையிலேருந்து பாருங்கள், அப்படின்னு தண்ணி இன்னும் மேலேயே கிடக்கு. நீர்மட்டம் சூப்பராக இருக்கும். ஏன்னா கொல்லிமலை அடிவாரம் பக்கமாக இருக்குது. இந்த இடம் வாங்கி நீங்கள் வந்து பாக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு போன்ற எந்த விதமான தோப்புகள் அமைச்சிக்கலாம். பண்ணைகள் வேணாலும் அமைச்சிக்கலாங்க. ஏன்னா 600 அடி 700 அடி லென்த்துங்கும் போது நீங்கள் எந்த விதமான பண்ணைகள், கோழி பண்ணையோ, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை போன்ற அனைத்து விதமான பண்ணைகளும் அமைக்க ஏற்ற அருமையான இடம். போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சூப்பராக இருக்கும். பாருங்கள், பண்ணை வீடு, தார்ஸ் வீடுங்க. அழகாக ஒரு ஃபேமிலி நீட்டாக குடியிருக்கலாங்க. அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது பக்கத்தில் பாலம் கட்டி இப்போ ரோடு ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. கூடிய விரைவில் தார் சாலை அமைச்சிருவாங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் அளவுக்கு சின்ன வெங்காயம் இப்போது நடவு செய்து தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. மீதி எல்லாமே பார்த்திங்கனாக்கா சோளம் விதைச்சிருக்காங்க. பசுமாட்டு தீவன பயிர் இருக்குது. பக்கத்து தோட்டத்திலலாம் வீடுகளும் இருக்குங்க. அதனால் பிரச்சனை இல்லை. அது மாதிரி பாக்குத்தோப்பு அமைச்சிக்கலாங்க. ஏன்னா இதிலேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நெல் வயலுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்திங்கன்னா பாக்கு கன்றுகள் வச்சு ஒரு 3-3.5 வருட கன்றுகள் நல்லா செழிப்பாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. அதனால் பாக்கு கன்று போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கூட இது போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஏரியா கொஞ்சம் தண்ணீர் நல்லா சிறப்பாக இருக்குங்க. இதை ஒட்டி பார்த்திங்கன்னா இந்த லேண்டினுடைய மேற்கு பகுதியில் பார்த்திங்கனாக்கா பாலம் கட்டி, அதாவது கொல்லிமலை வாட்டர் இது வழியாக நேராக போகும். அங்கே ஏரிக்கு போய் ஜாயிண்ட் ஆகிடும். அந்த மாதிரி நல்லா நீரோடைய ஓரத்தில் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ஒரு சைடு. அதனால் உங்களுக்கு தண்ணீர் வளம் ப்ராப்ளம் இருக்காது. சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்ல இடம். உங்களுக்கு அருமையான பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்டு. தட பிரச்சனையும் அதில் எதுவுமே கிடையாது. ஏன்னா ரோடு பாயிண்ட் கிடைக்கும் போது நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், மோட்டார் ஓடிட்டுருக்கு. தண்ணீர் பாய்ச்சிட்ருக்காரு. பண்ணையால் வந்து தண்ணீர் பாய்ச்சிட்ருக்காருங்க. பாருங்கள், பக்கத்துலலாம் தென்னை, வாழை போன்ற அனைத்து விதமான பயிர்களும் சிறப்பாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. மண் சாயல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கருமண் சாயல் தாங்க. ஆனால் பயிர்கள் எல்லாமே சூப்பராக நல்ல மாதிரியே வருது. போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கனாக்கா நாமக்கல் டு துறையூர் செல்லும், பவித்ரம் செல்லும் ரோடுக்கும் அருகாமையிலேயே அமைஞ்சிருக்குங்க. அதனால் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஜஸ்ட்டு மெயின் ரோட்லேருந்து அதிகபட்சம் பார்த்திங்கனாக்கா ஒரு 10 மினிட்ஸில் இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம். அருமையான இடம். பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள். இதனுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் அனைத்தும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதனால் ஒரு வீடியோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருங்க. பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.